எல்லாமல்ல இறைவன் திருவருளால் திருவம்பாவை 20வது பாடல் பார்க்கும் பேற்றினை மணிவாசக பெருந்தகை அருளி செய்துள்ளார். போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீர் ஆடையலோர் எம்பாவார். இந்த பாடலில் எத்தனை இடத்துல பாதமலர் அனுபவத்தை சொல்கிறாரு அப்படின்னு பாருங்கள். பாதமலர் அனுபவம் என்பது இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்த அகண்ட விஸ்வம் நம் உச்சந்தலையில் நமது இரு கண்களில் அதனுடைய ஊற்றுப்பெருக்கன ஊறும் ஞான அனுபவத்தை நம்முள் கண்டுகொள்ளுமாறு அந்த சிவம் நமக்கு அருளி செய்வதுதான் பாதமலர் அனுபவம் அப்படிங்கிறது. பாதமலருங்கிறது தனியாக எங்கேயோ 2 பாதம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணிக்க வேண்டாம். அது இவரை ஆட்கொண்ட போதே இவருக்கு அதை கொடுத்தார். அது எவ்வளோ பேரும் கருணை பாருங்க. அப்படி ஆட்கொண்ட போதே கொடுத்த அந்த இறைவனுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அதை தான் திருவடி பாதமலர் சொல்லிகிட்டே இருக்கிறார். இந்த பாடலில் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், காலம் கடந்த ஒன்று, அதனால் அது ஆதியாம் பாதமலர். போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள், ஒவ்வொரு ஆன்மாவும் போய் அடைய வேண்டிய நிறைநிலை அனுபவம் அதான், அதனால் அந்தமாம் செந்தளிர்கள். பாதமலர்னு ஒன்று சொல்லிட்டார், செந்தளிர்கள்னு ஒன்று சொல்லிட்டார். அதுக்கு அடுத்து சொல்கிறார், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம். எல்லா உயிருக்கும் தோற்றத்துக்கு வரும்போது இந்த பொற்பாத அனுபவமாக வருது. அது சொல்லாத நுண்ணுணர்வாக நிற்கக்கூடியது. தோற்றத்திற்கு வரும்போது இவ்வாறு வருகிறது. தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலல்கள். எல்லா உயிர்களும் போக அனுபவம் அனுபவிப்பதற்கு இதுதான் உதவி செய்கின்றது. போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள். ஈறு, இந்த இணையடிக்கு ஈறு இதுதான். எல்லா உயிர்க்கும் ஈறு, எல்லா உயிரும் அடைய வேண்டிய நிறைநிலை இந்த இணையடி அனுபவம் தான். போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம். பிரம்மா விஷ்ணு மாதிரி ஆட்கள் கூட இதை கண்டுபிடிச்சிக்கல, தங்களுக்குள் இந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு உணரல. போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீர் ஆடையலோர் எம்பாவாய். இது மார்கழி நீராடுவதற்காக வேண்டி பெண்கள் அப்படியே கூட்டிகிட்டு போகும்போது போற்றிவோம் மார்கழி நீர் ஆடையலோர் எம்பாவாய் அப்படிங்கிறார். அப்போ அந்த மார்கழி நீராடலில் இவர் எதை பற்றி சொல்கிறார்? 7 இடத்துல பாதமலர், பொன்மலர், திருவடி எல்லாமே இதில் அதை பற்றி சொல்கிறார். பாதமலர், செந்தளிர்கள், பொன்பாதம், பூங்கலல்கள், இணையடிகள், புண்டரீகம், பொன்மலர்கள், இவ்வளோ சொல்கிறார். 7 பாடலில் சொல்கிறார். முதல் பாடல்லையும் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதினார். நிறைவு பாடல்லையும் ஆதியாம் பாதமலர் அந்தமாம் செந்தளிர்கள் அப்படின்னு சொல்கிறார். இறைவனே முதல் அந்தமில்லா மூவா முதற் பொருள், அதனால் அவன் ஆதியும் அந்தமும் அவனே அப்படின்னு அதை சொல்கிறார். முதலிலும் முடிவிலும் ஆதி அந்தமில்லா நிலை பற்றி இப்படி தான் இருக்குது பதமலர் அனுபவம்னு நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு மீண்டும் மீண்டும் அதையே சொல்கிறார். இறைவன் 5 இயற்றுபவன் அப்படிங்கிறதுனால இவர் சொல்லும்போதே என்ன சொல்கிறாரு? எல்லா உயிர்க்கும் தோற்றம் போற்றி. அப்போ போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாக பொற்பான். அப்போ எல்லா உயிருக்கும் படைத்தல் செய்யக்கூடிய அவனுக்கு போற்றி. அதனால் எல்லா உயிர்க்கும் தோற்றம் போற்றி, பொன்மலர்கள் போற்றி அப்படி சொல்கிறாரு. அடுத்து அவன் படைத்தல் மட்டுமா செய்கிறான், அதுக்கு மேலே காத்தல் செய்கின்றான். அது எப்படி செய்கின்றான் அப்படின்னு சொன்னால் போகம் போற்றி அது சொல்கிறார் பாருங்கள். போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றம் பொற்கலல், போற்றி எல்லா உயிர்க்கும் போகம் பூங்கலல்கள். அப்போ எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலல்கள் போற்றி. இதுதான் இறைவன் செய்யக்கூடிய காத்தல் தொழில் அப்படின்னு சொல்கிறார். மறைத்தல் தொழில் என்ன சொல்கிறாரு? தோற்றம் போற்றி, போகம் போற்றி, படைத்தல் காத்தல் சொல்லிட்டார். ஈராம் போற்றி, எல்லா உயிருக்கும் நிறை செய்யக்கூடியவன் அவன் தான், அதனால் ஈராம் போற்றி. அப்போ சொல்கிறாரு மறைத்தல் தொழில் செய்கின்றார். பொற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம்.
நான்முகனும் ஆளும் காணாத புண்டரிகம் போற்றி. காணும்படியாக நிற்கல, மறைந்து நிற்கிறார். அப்புறம் சொல்கிறார், அருள் செய்கிறார். போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர். அப்போ என்னை உயிரிக்கான நெறியில் கொண்டுட்டு போகக்கூடியது அந்த திருவடி மலர் தான். அதனால் யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றி அப்படின்னு சொல்கிறார். அப்போ உயிர்கள் தோன்றி தத்தம் கால எல்லையில் நிலைத்து நின்று இன்ப அனுபவம் பெற்று இருவினை ஒப்பு மலபரிபாகம் வரும்போது வினை கழிந்து பேரின்பப் பெற்றை அடையும் என்பதனை எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாலம், எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், எல்லா உயிர்க்கும் போகமாம் பொங்கல் போற்றி போற்றி போற்றின்னு இதெல்லாம் சொல்கிறாரு. கன்னிப்பெண்கள் நோன்பு நோக்கிறதுனால இக அனுபவத்தையும் பெறணும், பர அனுபவத்தையும் பெறணும்னா இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த பாடலில் சொல்கிறாரு. விண்ணுக்கு மருந்து இது அனுபவப் பொருள். பூமிக்கடியிலிருந்து ஆழத் தோண்டி காண முடியாது, வான்வெளியில் உயரப் பறந்து காண முடியாது. அப்போ அகலமும் பறந்தும் காண முடியாத அண்ணாமலையை உள்முகப் பயிற்சி மூலமாக தான் காணணும். உள்முகப் பயிற்சி மூலமாக காணணுங்கிறத வலியுறுத்து தான் திருவம்பாவையினுடைய ஒட்டுமொத்த எண்ணம். இங்கு நாம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருள வந்தருளும் செவர். நம் இல்லம் உடலாகிய இல்லத்துக்குள்ளே அவன் எழுந்தருளணும். அப்படி எழுந்தருளும் போது 7 திருவடி பற்றி இதில் சொல்கிறார். ஒவ்வொன்றும் நம்ம உடம்பில் 7 ஆதார நிலை, அதை நிற்க வச்சு அந்த ஒவ்வொரு நிலைகளையும் நிற்க வச்சு அதை சொல்கிறார். அந்த பொன்மலர் அனுபவத்தை போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள். ஒவ்வொரு ஆதாரத்தில் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் மூலக்கணலில் தொடங்கி செந்தளிர் மணிபூரகத்தில் நின்று அதுக்கப்புறம் எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொற்பாதம் விசித்திக்கு வர போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கலர்கள். அப்போ போக அனுபவத்தை தரக்கூடியது எல்லா உயிருக்கும் ஞானத்தையும் தரக்கூடியது, போகத்தையும் தரக்கூடியது இது. போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம் இணையடிகள். இது அநாகத சக்கரத்தில் எதவா நிற்கிறாரு? போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொற்பாதம் அநாகத சக்கரத்தில் நின்று அருள் செய்த சொல்கிறார். போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பொங்கலர். அப்புறம் விசித்தில நின்று அருள் செய்ததை எல்லா உயிருக்கும் போகமாம் பொங்கலல் அப்படிங்கிறார். போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம் இணையடிகள். சகசிரத்தில் நின்று அருள் செய்த ஈராம் இணையடிகள் அப்படிங்கிறார். போற்றி நான்முகனும் காணாத புண்டரிகம். இது இந்த சகசிரதள தாமரையை நான்முகனும் திருமாலும் கூட காணலை, அது அவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதை நாம் எல்லாரும் பாவை நோன்பின் மேலாம் பலனை அடியவர்கள் உணர வேண்டும். அதனுடைய இலக்கு அடியவரையே கணவராக அடைய வேண்டும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம எந்தெந்த உயிருக்கு எது தகுதி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போல்லாம் நம்ம என்ன யாரை கேட்டானாலும் யோகம்ங்கிறாங்க, ஞானம்ங்கிறாங்க, ஆராதார நிலைங்கிறாங்க, நிராதார நிலைங்கிறாங்க, துரியம்ங்கிறாங்க, சுளுத்திங்கிறாங்க. எல்லாரும் எல்லாத்திற்கும் கைவசம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க வேண்டாம். நம்ம உயிர் எதுக்கு பிறந்ததோ அதில் நீங்கள் தோற்றம் போற்றி, போகம் போற்றி, ஈர் போற்றி, இணை போற்றி அப்படி நீங்கள் வணங்கி போற்றி துதித்து வணங்கி வழிபாடு செய்து இறைவனை அடையலாம். அதை விட்டுட்டு நான் இதை அடைஞ்சிருவேன் அதை அடைஞ்சிருவேன்னு சொல்லி நாம் மனதை போட்டு கசக்கிக்கிட வேண்டாம். இயல்பான வாழ்க்கை வாழும்போதே அந்த 6 ஆதார நிலை அனுபவமும் கிடைக்கும், நிராதார அனுபவமும் கிடைக்கும். அப்போ எல்லோரும் இயல்பாக வாழுங்க அப்படிங்கக்கூடியதை அவர் சொல்கிறாரு. கன்னிப்பெண்ணா அவங்க கட்டாயம் திருமணத்திற்கு தயாராக இருக்கணும். அதற்கு தகுந்த மாதிரி தன்னுடைய உடலையும் மனதையும் பக்குவப்படுத்தணும். இதுதான் இலக்கு. யாரை கேட்டாலும் எனக்கு திருமணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் அதில் இல்லை இதில் பொறுப்பை ஏற்று அந்த பிரச்சனையை சமாளிக்க தெரியாதவங்க சொல்லக்கூடிய வார்த்தை இது. எனக்கு இறைவனால் விதிக்கப்பட்டது என்னவோ அதை நான் வாழ்ந்து அனுபவித்து காட்டிட்டு போயிடுறேன். அதை நான் எனக்கு எதிர்கொள்வதற்கான தைரியமும் அதை நான் திறம்பட நடத்துவதற்கான ஒழுக்க நெறிகளையும் இறைவன் தர வேண்டும் என்பதாக கன்னிப்பெண்டிர்கள் வேண்டுவதாக அமைந்துள்ளது இந்த திருவம்பாவை பாடல். திருவருள் கூட்டி வைக்க இன்றையோடு திருவம்பாவை நிறைவேறுகிறது. நாளைக்கு திருப்பலி எழுச்சி அதில் தொடங்கலாம். மணிவாசக பெருந்தகை அருளிய திருப்பலி எழுச்சியை நாளைக்கு பார்க்கலாம்.